நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திடீரென அதிரடியாக அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு ரத்து ஒன்று போட்டிருக்காங்க இந்தியா. ட்ரம்ப்புடைய அடாவடினால இந்தியா இந்த திடீர் முடிவை எடுத்திருக்காங்க. இதை பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமும் போச்சு, கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் கதற ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுவும் மிகப்பெரிய ஒரு அடி ஒன்றை கொடுத்திருக்காங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கள் விழி பிதுங்கி இருக்கிறாரு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதே போல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு எதிராக 50% வரிகளை விதிச்சிருக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்காவில் புதிய சுங்கவரி நடைமுறைக்கு வர இருக்கு. இதுவும் நம்முடைய நாட்டை பாதிக்க உள்ள நிலையில தான் அமெரிக்காவுக்கான தபால் சேவையை ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் நிறுத்துவதாக அஞ்சல் துறை அறிவிச்சிருக்காங்க. நமக்கு 50% வரி ட்ரம்ப் அவர்கள் வச்சிருக்கார் இல்லையா. இதன் முதல் கட்டமாக 25% வரி கடந்த 7ஆம் தேதி அமலுக்கு வந்துச்சு. அடுத்த கட்டமாக வருகிற 27ஆம் தேதி அடுத்த 25% வரி அமலுக்கு வர இருக்கு. இது தவிர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு அந்த நாட்டுக்கான அஞ்சல் சேவைக்கான சுங்க கட்டணத்திலையும் மாற்றம் செஞ்சிருக்கு. இதுவும் நம்முடைய நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது நம்முடைய நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பார்சல்களுக்கு இதுவரைக்கும் விலக்கு அளிக்கப்பட்டதற்கு இப்போது சுங்க கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை உருவாகி இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அரசு கடந்த ஜூலை 30ஆம் தேதி பிறப்பித்த செயல் உத்தரவு எண் 14324 அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சேவை ரத்து செய்யப்பட இருக்கு. அமெரிக்கா பிறப்பித்த உத்தரவின்படி பிற நாடுகளிலிருந்து வரும் $800 வரையிலான பொருட்களுக்கு சுங்கவரி இல்லாமல் இருந்த நிலையில அதை அமெரிக்கா மாற்றி வரி விதிப்பதாக அறிவிச்சிச்சு. அதாவது வரி இல்லாத குறைந்தபட்ச விலக்கு அகற்றப்பட்டிருக்கு. இந்த உத்தரவு காரணமாக தான் அமெரிக்காவுக்கான தபால் சேவையை தற்காலிகமாக நிறுத்துவதாக நம்முடைய நாடு அறிவிச்சிருக்காங்க. வருகிற 25ஆம் தேதி முதல் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு தபால் சேவை கிடையாது அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இதன் மூலம் அஞ்சல் துறை வழியாக அமெரிக்காவுக்கு நம்முடைய நாட்டிலிருந்து செல்லும் பார்சல் சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட இருக்கு. இது குறித்து அஞ்சல் துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் அனைத்து சர்வதேச அஞ்சல் பொருட்களும் அவற்றின் மதிப்பை பொருட்படுத்தாமல் நாடு சார்ந்த சர்வதேச அவசர பொருளாதார சக்தி சட்டத்தின் கட்டண கட்டமைப்பின்படி சுங்க வரிகளுக்கு உட்பட்டதாக இருக்கும். இருந்தாலும் $100 வரை மதிப்புள்ள பரிசு பொருட்களுக்கு தொடர்ந்து வரி விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய விதிமுறைகளின் காரணமாக ஆகஸ்ட் 25க்கு அப்புறம் சரக்குகளை ஏற்க முடியாது அப்படின்னு அமெரிக்காவுக்கு செல்லும் விமான நிறுவனங்கள் இந்திய அதிகாரிகளிடம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னதை கருத்தில் கொண்டுதான் கடிதங்கள், ஆவணங்கள் மற்றும் $100 வரை மதிப்புள்ள பரிசு பொருட்கள் தவிர ஆகஸ்ட் 25 முதல் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் பிற அனைத்து வகையான அஞ்சல் சேவை சார்ந்த முன்பதிவுகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அஞ்சல் துறை முடிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் நம்முடைய நாடு அமெரிக்காவுக்கு இடையிலான பார்சல் சரக்கு போக்குவரத்து பெரிய அளவில் பாதிக்கப்பட இருக்கு. மேலும் ஏற்கனவே முன்பதிவு செஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பொருட்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக வாடிக்கையாளர்களுக்கு கட்டணம் திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த திடீர் முடிவு மற்றும் நடவடிக்கைக்கு வாடிக்கையாளர்களுக்கு தபால் துறை வருத்தம் தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கான தபால் சேவையை விரைவில் இயல்பு நிலைக்கு கொண்டுட்டு வர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மூவ் தான் அப்படியே ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அடாவடி வரி விதிப்பினால கோபமான சீனா அமெரிக்காவுக்கு சம்மட்டி அடி கொடுத்துருக்காங்க. பிரிக்ஸ் நாடான பிரேசில் கூட கை கோர்த்த சீனா ஒரே ஒரு மூவ் மூலமாக அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டிய 4 லட்சம் கோடிக்கு செக் வச்சிருக்காங்க. இதனால ட்ரம்ப் அவர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில அவர் இப்போ விழி பிதுங்கி போயிருக்கிறாரு. சீனாவும் பிரேசிலும் சேர்ந்து அமெரிக்காவை கதற விட்டுருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அமெரிக்க அதிபராக இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரொம்பவுமே தலைக்கணத்துடன் செயல்பட்டு வர்றாரு. வரி வர்த்தகம் அப்படிங்கிற பெயர்ல பல நாடுகளை மிரட்டிட்டு வர்றாரு. அவ்வப்போது அடாவடியாக நாடுகளுக்கு வரிகளை விதிச்சுட்டு வர்றாரு. குறிப்பாக பிரிக்ஸ் நாடுகளை சீண்டிட்டு வர்றாரு. அமெரிக்க டாலருக்கு மாற்றாக வேறு கரன்சியை கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற பயத்துல அவர் பிரிக்ஸ் நாடுகளை சீண்டிட்டு வர்றாரு. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், இந்தோனேசியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அப்படின்னு 10 நாடுகள் இருக்காங்க. இதில் முக்கியமான நாடுகள் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சீனா, இந்தியா, பிரேசில் தான். இந்த நாடுகளை தான் ட்ரம்ப் அவர்கள் குறி வச்சிருக்கிறாரு. சீனாவுக்கு 145% வரியை போட்டாரு. இப்போது 30% வரி நடைமுறையில் இருக்கு. ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறத சுட்டி காட்டி நம்முடைய நாட்டுக்கு 50% வரியை போட்டாரு. இதில் 25% செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. வருகிற 27ஆம் தேதி அடுத்த கட்டமாக நடைமுறைக்கு வர இருக்கு. அதே போல பிரேசில் நாட்டுக்கும் ட்ரம்ப் அவர்கள் 50% வரியை நடைமுறைப்படுத்திட்டாரு. மேலும் யுக்ரைன் மீதான போர்னால ரஷ்யா மீது ஏற்கனவே பொருளாதார தடைகள் இருக்கு.
இந்த நிலையில தான் தற்போது பிரிக்ஸ் நாடுகள் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்காங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருந்த மோதல் மறைந்து தற்போது சுமூகமான பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு. இது அமெரிக்காவுக்கு பிரச்சனையாக பார்க்கப்படுது. இதன் அடுத்த கட்டமாக தான் சீனாவும் பிரேசிலும் சேர்ந்து அமெரிக்காவை கதற விட்டுருக்காங்க. அதாவது உலகிலேயே சோயாபீன்ஸ் உற்பத்தியில முக்கிய நாடுகளாக அமெரிக்காவும் பிரேசிலும் விளங்குது. இன்னொரு பக்கம் அதிக அளவில் சோயாபீன்ஸை இறக்குமதி செய்யும் நாடு எது அப்படின்னா சீனா தான். சீனா எப்பவுமே அமெரிக்கா கிட்ட இருந்து தான் சோயாபீன்ஸ் இறக்குமதி செஞ்சு பயன்படுத்திட்டு வருது. சீனாவுடைய சோயாபீன் இறக்குமதியில் 90% அமெரிக்க விவசாயிகளுடைய உற்பத்தியாக இருக்கும். ட்ரம்ப் அவர்கள் முதல் முறை அதிபராக இருந்த காலத்தில் சீனாவை அடிக்கடி வம்புக்கு இழுத்தாரு. இதனால் அந்த நாட்டிடம் சோயாபீன்ஸ் வாங்குவதை அப்போது சீனா சற்று குறைச்சிச்சு. ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் அதிபரானதுக்கு அப்புறம் சோயாபீன்ஸ் வர்த்தகத்தில் மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்கு பதில் பிரிக்ஸ் உறுப்பு நாடான பிரேசில் பக்கம் சீனா சென்றிருக்கு. கடந்த 7 மாசத்துல 6 கோடியே 10 லட்சம் டன் சோயாபீன்ஸை சீனா இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இதுல வெறும் 25% மட்டும்தான் அமெரிக்காவிலிருந்து இறங்கியிருக்கு. 70% சோயாபீன்ஸ் பிரேசிலிருந்து தான் வந்திருக்கு. குறிப்பாக கடந்த ஜூலை மாத சோயாபீன்ஸ் இறக்குமதியில அமெரிக்காவை மொத்தமாக கலட்டி விட்டு இருக்காங்க சீனா. அந்த மாதம் மட்டும் மொத்தம் 1 கோடியே 16 லட்சம் டன் சோயாபீன்ஸை இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இதுல 1 கோடியே 3 லட்சம் டன் பிரேசில் இருந்து வாங்கியிருக்காங்க. வெறும் 4.2 லட்சம் டன் தான் அமெரிக்கா கிட்ட இருந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க. அதாவது 90% சோயாபீன்ஸை பிரேசில்கிட்ட இருந்தும் வெறும் 4% சோயாபீன்ஸை அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கியிருக்கு சீனா. இந்த ஆண்டு மொத்தம் 16 கோடியே 70 லட்சம் டன் சோயாபீன்ஸை பிரேசில் உற்பத்தி செய்யக்கூடும். இதில் 11 கோடி டன் சீனாவுக்கு போக இருக்கு. இதன் மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பணமும் அமெரிக்காவுக்கு போக வேண்டியது ட்ரம்ப் அவர்கள் காட்டிய அடாவடினால இப்போது பிரேசிலுக்கு போகுது. இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா அமெரிக்காவுடைய விவசாயிகள் பெரிதும் பாதிப்பை எதிர்கொள்ள தொடங்கியிருக்காங்க. சோயாபீன்ஸ் விவசாயிகள் பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களுக்கு மனுவை கொடுத்து பேசிட்டு வர்றாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் இதுக்கு செவி சாய்க்கல. வருகிற காலத்தில் சோயாபீன்ஸை பிரேசிலிடமிருந்து தான் சீனா வாங்கும் அப்படிங்கிறதுனால ட்ரம்ப் அவர்கள் தற்போது சிக்கலில் மாட்டியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா சீனா அப்படிங்கிறது சோயாபீன்ஸுக்கு பெரிய மார்க்கெட். அங்கே இருக்கும் மக்கள் தொகை தான் இதுக்கு காரணம். இப்போது ட்ரம்ப்புடைய அடாவடினால சீனாவும் பிரேசிலும் சேர்ந்து அமெரிக்க விவசாயிகளை கதற விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னதாகவே பிரேசில் அதிபர் லூலா நம் நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள்ட்ட பேசினாரு. பின்னர் சீனா அதிபர் ஷி ஜின்பிங்கிடம் பேசினாரு. வர்த்தகத்துக்கு எந்த வகையிலையும் அமெரிக்காவை நம்பி இருக்க வேண்டாம், வரக்கூடிய காலத்தில் நாமே நமக்கு தேவையானதை செய்து கொள்வோம் அப்படின்னு அழைப்பு விடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் விரைவில் இந்தியா வருவதாகவும் லூலா அவர்கள் பிரதமர் மோடி அவர்களிடம் தெரிவிச்சிருந்தாரு. மறுபக்கம் நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யா போனாங்க. விரைவில் புட்டின் அவர்கள் இந்தியா வர்றாரு. அதே போல இந்த மாத இறுதியில் பிரதமர் மோடி அவர்கள் சீனா போறாங்க. சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்கிறாங்க. இப்படி பிரதமர் மோடி அவர்கள், ஜி ஜின்பிங் அவர்கள், புட்டின், லூலா அவர்கள் உள்ளிட்ட பிரிக்ஸ் தலைவர்கள் ஒன்று கூடியிருக்கிறது அமெரிக்காவுடைய வயிற்றில் புளியை கரைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா சோயாபீன்ஸ் விவகாரத்தில் அமெரிக்கா வேண்டாம் அப்படின்னு பிரேசில் பக்கம் சீனா சென்ற ஒரு முடிவு காரணமாக ட்ரம்ப் அவர்களுக்கு வருஷந்தோறும் 4 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் அடிவிலும் அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கு. இப்படி இந்தியா, ரஷ்யா உள்பட பிற பிரேசில் நாடுகள் முடிவுகளை எடுக்கும் பட்சத்தில் ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் நிச்சயம் பெரும் சரிவை எதிர்கொள்ளும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வல்லுநர்கள். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. ட்ரம்ப் அவர்கள் ஆடின ஆட்டத்துக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு செக்கை வச்சிருக்காங்க, அடிமடியிலே கை வச்சிருக்காங்க. இது ஆரம்பம் தான், இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று கூடி ஒன்றா களமிறங்கி கை கோர்த்து இப்போ எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த துணிச்சல் உண்மையிலேயே பாராட்டி ஆக வேணும். ட்ரம்ப் அவர்கள் நினச்சிட்டாரு நாம ஒவ்வொரு நாட்டையும் மிரட்டோம்னா எல்லாம் பயந்துரும் அப்படின்னு. ஆனால் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ ட்ரம்ப் அவர்களை வெளுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மிக விரைவில் ககன்யான் திட்டத்தை தொடங்கும். அடுத்து சொந்தமாக விண்வெளி நிலையம் உருவாக்கப்படும் அப்படின்னு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் விண்வெளி துறையில் சாதனைகளை படைப்பது தற்போது இந்தியாவுடைய இயல்பாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2025ஆம் ஆண்டு தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய தினம் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஆண்டின் கருப்பொருளான ஆரியப்பட்டாவிலிருந்து ககன்யான் வரை அப்படிங்கிறது இந்தியாவுடைய கடந்த காலத்தின் நம்பிக்கையும் அதன் எதிர்காலத்திற்கான உறுதியையும் பிரதிபலிக்குது. குறுகிய காலத்தில் தேசிய விண்வெளி தினம் இந்திய இளைஞர்களுக்கு உற்சாகத்தையும் ஈர்ப்பையும் அளிக்கும் ஒரு தருணமாக மாறியிருக்கு. இது தேசிய அளவில் பெருமைக்குரிய விஷயம். விண்வெளி துறையில் சாதனைக்கு பின் சாதனைகளை எட்டுவது இந்தியா மற்றும் அதன் விஞ்ஞானிகளுடைய இயல்பான பண்பாக மாறிடுச்சு. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா சந்திரனுடைய தென்துருவத்தை அடைந்த முதல் நாடாக மாறி வரலாற்றை உருவாக்குச்சு. விண்வெளியில் டாக்கிங் அன்டாக்கிங் திறன்களை கொண்ட உலகின் 4வது நாடாகவும் இந்தியா மாறினாங்க. 3 நாட்களுக்கு முன்னாடி சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தேசிய கொடியை ஏற்றிய குரூப் கேப்டன்
சுபன்சு சுக்லாவை சந்திச்சேன். அவர் அந்த மூவண்ண கொடியை என்னிடம் காட்டினாரு. அதை தொட்ட உணர்வு வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க. மேலும் இந்தியா செமி கிரையோஜெனிக் என்ஜின்கள் மற்றும் மின்சார உந்துவிசை போன்ற திருப்புமுனை தொழில்நுட்பங்கள்ல வேகமாக முன்னேறிட்டு வர்றாங்க. விரைவில் இந்திய விஞ்ஞானிகளுடைய அயராத முயற்சிகள் மூலமாக இந்திய ககன்யான் திட்டத்தை தொடங்கும். வரும் ஆண்டுகளில் இந்தியா தன்னுடைய சொந்த விண்வெளி நிலையத்தை நிறுவும். இந்தியா ஏற்கனவே சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகத்தை எட்டிட்டாங்க. இப்போது விண்வெளியுடைய மற்ற பகுதிகளை ஆராய வேண்டும். இந்த ஆராயப்படாத பகுதிகள் மனித குலத்தின் எதிர்காலத்திற்கான முக்கிய ரகசியங்களை வச்சிருக்கு. விண்மீன் திரள்களுக்கு அப்பால் நம்முடைய அடிவானம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரும் காலங்களில் இந்தியாவுடைய விண்வெளி பயணம் புதிய உயரங்களை எட்டும். தேசிய விண்வெளி தினத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு நம்முடைய மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங். இஸ்ரோ அதிகாரிகள், விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்கள் உட்பட பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.